ஊழியத்திற்காக படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவன். ஜான் வெஸ்லி எந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிப்பாரோ அதே இடத்துல முழங்கால் படிட்டு அந்த மாணவன் ஜெபித்துக் கொண்டுதான். என்ன ஜெபித்தான் தெரியுமா? அதை திரும்பவும் செய்யும் கர்த்தாவே, லார்ட் டூ இட் அகெயின் அப்படின்னு பிரேயர் பண்ணார். அந்த மாணவன் யார் என்றால் பில்லி கிரஹாம். ஆண்டவரே, ஜான் வெஸ்லி காலத்தில் செய்தீரா ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தீரே என்றவர் ஜெபித்தாராம். எட்வின் ஆர் என்ற ஆசிரியர் அந்த மாணவன் ஜெபிக்கிறதை பார்த்தான். அவருடைய மாணவர்களில் ஒருவன் தான் பில்லி கிரஹாம். 20ஆம் நூற்றாண்டின் வல்லமையான ஊழியக்காரர். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கானவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்திருக்கிறார். லட்சக்கணக்கானவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாமும் ஜான் வெஸ்லியின் அடிச்சுவடுகளிலே தேவனோடு நடக்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், லார்ட் டூ இட் அகெயின். ஆண்டவரே, நாங்களும் தேவனோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஏனோக்கை போல் ஆண்டவர் உம்மோடு நடக்க வேண்டும், லார்ட் டூ இட் அகெயின். நோவை போல் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு நடக்க வேண்டும், லார்ட் டூ இட் அகெயின். ஜான் வெஸ்லி போல் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு நடக்க வேண்டும், லார்ட் டூ இட் அகெயின். கிறிஸ்துவை போல், கிறிஸ்து எப்படி பிதாவோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்திருந்தாரோ எங்களுக்கு அதையும் திரும்ப செய்யும் ஆண்டவரே, லார்ட் டூ இட் அகெயின் என்று நம்ம ஒப்படைத்து நாம் ஜெபிக்கலாமா?